இந்த ஜேம்ஸ் ராஜான்னு ஒருத்தன் சோஷியல் மீடியாவில் இந்த பாப்பாவுக்கு ஆதரவாக தப்பு கிடையாது, நான் அதை அந்த உணர்வை மதிக்கிறேன். இந்த ஜேம்ஸ் ராஜான்றவன் டிஎம்கேவோட சொம்பு, அதாவது உதயநிதியோட பக்தன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவங்கிற மாதிரி ஒரு கருத்தும் நிலவுது. நம் சிஎம் அவர்களை வசைப்பாடி, அதாவது இவ்வளவுதான் ஒரு மனுஷனால் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ண முடியும்ல, காதெல்லாம் கருகிற அளவுக்கு அவ்வளவு கெட்ட வார்த்தை, ஏக வசனம் பேசுவான்னு சொல்லுவானே வடிவேல் பாஷையில், அந்த மாதிரி. அதாவது இவ்வளோ கெட்ட வார்த்தைகள் இருக்காங்கிறத அவன் பேசும்போது தான் தெரியுது. அவ்வளவு நாராசமாக கெட்ட வார்த்தைகளை பேசி ஒரு முதலமைச்சரை அவ்வளவு தைரியமாக வீடியோ போடுறான்னா, டிஎம்கேவுடைய மாடல் ஆட்சி பார்த்துக்கோங்க, எந்த மாதிரி அவங்க ஆட்கள் அவங்க ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இது போதும், ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க தெரியுமா, இவன் போதும் டிஎம்கே எந்த மாதிரி கேடு கெட்டவனுங்க அப்படின்ற மாதிரி அவ்வளவு கேவலமாக வசைப்பாடுறான். இதெல்லாம் கூட பொறுத்துப்பாங்க. ரொம்ப எரிச்சலான விஷயம் என்ன தெரியுமா, இந்த சன் நியூஸில் நியூஸ் போடுறானுங்க. என்னன்னா, தாவேகாவை எதிர்த்து பேசியதால் இளம் வாலிபர் கைது. என்னடா நியூஸ் போடுறீங்க? அவன் என்ன பண்ணான் தெரியுமா, அவன் என்ன பேசுகிறான் தெரியுமா, அவன் அவ்வளவு ஏகவசனம் அவ்வளவு கெட்ட வார்த்தை பேசுகிறான், அதெல்லாம் அந்த நியூஸில் சொல்லலை. தாவேகாவை எதிர்த்து விமர்சித்ததால் வீடியோ போட்டதால் இளம் வாலிபர் கைது, இவ்வளோதாங்க போடுறான். இதுதான் தமிழ் செய்தி ஊடகத்தினுடைய சாபக்கேடு. கலாநிதிமாறன் அவர்களே, என்ன பண்ணுறீங்க இந்த சீட்டில் உட்காந்து? உங்கள் நியூஸ் சேனல் இவ்வளவு கேவலமாக இவ்வளவு கீழ்த்தரமாக பேசுகிற ஒருத்தனுக்கு ஆதரவாக பேசி நியூஸ் போடுறாங்க, நீங்களும் அதை பார்த்துட்டு அமைதியாக இருக்கீங்க. உங்கள் மேலே எங்களுக்கு நல்ல மரியாதை இருக்குது. டிசிஷன் எடுங்க. முதல்ல அந்த தலைமையை மாற்றுங்க.